பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தேர்ட் ப்ரோமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார்டா நீங்கள்லாம் இவ்வளோ சைக்கோபாத் ஆயிட்டீங்களா? ஒரு 100 நாள் வேலை திட்டம், இந்த பிக் பாஸ் அப்படின்றது 100 நாள் ஒரு கேம் ஷோ. அந்த கேம் ஷோவில் சின்ன சின்ன ஒரு கேம்ஸில் உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் வருது. ஆனால் அது வெறும் விளையாட்டு தான். அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ அதை அப்போவே மறக்கிறத விட்டுட்டு பழைய பழைய விஷயங்களெல்லாம் ஒரு பேகேஜ் கேரி பண்ணி ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படின்னு புரியல. ஸோ நானும் லைவ் பார்க்குறேன். பட் எந்த இடத்துல வந்து சாண்ட்ரா கிட்ட அவர் இதை சொன்னார் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். மேபி ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வேறு ஏதாவது சேனலில் இதை பற்றி பேசியிருந்தா ப்ளீஸ் எனக்கு லிங்க் எந்த சேனலில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். ஸோ எஃப்ஜே வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அடிப்பட்டது என்னமோ சின்னதாக தான் அடிபட்டிருக்கு, பட் பார்வதி வேலை வாங்குறதுக்காகவே இது பெரிய அடின்ற மாதிரி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்திருக்காரு. எப்படி எஃப்ஜேவால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னே தெரியல. உங்கள் 2 பேருக்குமே அது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு தெரியும். இப்போது நம்ம சாதாவே எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, குக்கிங் டீமில் ஒரு 5 பேர் இருப்பாங்க, கிளீனிங் டீமில் ஒரு 5 பேர் இருப்பாங்க. மொத்தமாக 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் 2 பேர் தலையில் கட்டுறாங்க அப்படின் போதே பிக் பாஸ் என்ன இன்டென்ஷனில் கொடுக்குறார். ஒன்று, இந்த வேலையால் நீ நிறைய நல்லா உன்னோட 100% இல்லை 200% கொடுத்து உன் ஒர்க்கை நீ காமிச்சு உன்னை ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எஃப்ஜே மாதிரி இப்படி தப்பாக செஞ்சு நீ மாட்டி அசிங்கப்படலாம் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தாங்க. அதில் பார்வதி சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் எஃப்ஜே முகத்திரை கிழிஞ்சிருச்சு, அவன் யார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பார்வதியை வேலை வாங்கணும். அவர் வந்து முதல் நாளிலிருந்தே அவர் சரியாக வேலை செய்யாமல் தான் இருந்தார். அப்பவும் பார்வதி வந்துட்டு அவங்களுக்கு டாஸ்க்கை நல்லா பண்ணும். பார்வதி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, மற்ற நேரங்களில் பார்வதி எப்படி இருப்பாங்க, ஒரு டாஸ்க்குன்னு வந்து அதில் ஒரு 100% கொடுக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் போடுறாங்க இல்லையா, தனக்கு தெரியாத சமையல், தனக்கு பிடிக்காத வெசல் வாஷிங், எதுவாக இருந்தாலும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போது அவங்க கூட நாமளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு போது நம்ம அதை கூட ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணாமல் அவர் பல இடங்களில் முரண்டு பிடிச்சிட்டே இருந்தார். பட் பார்வதி அவரை கன்சோல் பண்ணி, டேய் வாடா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செய்வோண்டா, நமக்குள்ளே எத்தனையோ 1008 மனக்கசப்புகள் இருக்கலாம், ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா போட்டிருக்காங்க அப்படின்னா மக்கள் நம்மக்கிட்ட எதாவது எதிர்பார்ப்பாங்கடா, நம்ம இது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவரை கன்சோல் பண்ணி வாடா வாடான்னு அவரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் அவரோட கையில் வந்து கிளாஸ் பட்டு கட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அவருக்கு வந்து பெருசாக கையில் கட்டு போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. நான் வேலை செய்ய முடியாது, என்னால் எதையும் பெருசாக பண்ண முடியாது அப்படின்னாரு. பட் கட் பண்ணி கொடுத்தாரு, லிட்டரலாக கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்தாரு. பட் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கும் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அது தெரிஞ்சனால தான் அமித் வந்து பக்கத்திலே நின்று சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இதுதான் ரவை, இதுதான் கோதுமை, ஏலக்காய் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்கள வேலை வாங்கினாங்க. இப்போ வேலை தெரியாமல் கஷ்டப்படணும், 10 பேர் வேலையாக ஒரு ஆள் தனியாக செய்யணும், அதை பார்த்து நம்ம ரசிக்கணும் அப்படின்றதுலாம் என்ன மாதிரி மைண்ட் செட்? நமக்கு வெளியேருந்து பார்க்குற நமக்கே வந்து அது கஷ்டமாக இருக்கும் போது உள்ள வேலை செய்கிற அவங்களுக்கு, அந்த வீட்டோட சூழ்நிலை தெரிகிற அவங்களுக்கு 15 பேருக்கு சமைக்கிறதும் 15 பேரோட வெசல் வாஷிங் பண்ணுறதும் ப்ளஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற பேரில் இவனுங்க பண்ணுற அட்டகாசத்தை சமாளிக்கிறதும் இதெல்லாம் ஒரு பெரிய பேர்டன். ஃபிசிக்கலி மென்டலி உங்களை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணும். ஏன்னா ஃபிசிக்கலி அவங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகுது, அவங்களுக்கு உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது. அது போக நைட்டு ப்ராப்பராக ஸ்லீப் கிடையாது. ஒருத்தர் ஒழுங்காக தூங்குறனாலே அடுத்த நாள் அவங்களுக்கு நிஜமாக வந்து மென்டலி பயங்கர எஃபெக்ட் ஆகும், ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டாகவே இருக்கும். ஸோ அப்படி அவங்கள ஃபிசிக்கலி மென்டலி ட்ரெயின் பண்ணி உடைக்கணும்னு நினைக்கிறது என்னங்க கேமு? ஒரு கேம் அப்படின்னா அவங்க மூஞ்சிக்கு நேரம் நின்று அடித்து விளையாடணும். அதை விட்டுட்டு பின்னாடி குத்துறதுல ஒரு கேமா? எஃப்ஜேக்கு என்ன கோபமாக இருக்கலாம் அப்படின்னா, போன வாரம் வந்துட்டு பிரஜின் அந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ பால் ஊற்றுவியா, அந்த கர்மாவெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ கொண்டு போய் கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். அப்படின்னு அவர் கேட்டதை நம்ம சேதுனா சொல்லிக்கும் போது எஃப்ஜே அப்படியே கோபமாக அப்படியே பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம பார்வதி சொல்லியிருப்பாங்க எஃப்ஜே துள்ளுறாப்ல அப்படின்னு சொன்னதும் இவருக்கு கோபம் வந்துருச்சு. பார்வதி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுனா நீ இப்படி தான் கேட்டுட்டு இருப்பியா, உங்கள் அப்பா அம்மாவை சொல்லியிருந்தா நீ பார்த்துட்டு இருந்திருப்பியா அப்படின்னு கத்திட்டு போயிருப்பார் இல்லையா. ஸோ அவரோட மைண்டில் பிரஜின் பற்றியும் பார்வதி பற்றியும் சாண்ட்ரா பற்றியும் அந்த ஒப்பீனியன் இருக்குது. அண்ட் அதை மற்ற நேரங்களில் நல்லா பேசுகிற மாதிரி பேசினாலும் சான்ஸ் கிடைக்கும்போது அந்த வன்மத்தை கற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அதை வந்து சாண்ட்ரா மாதிரி ஒரு வன்ம கக்கிக்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கார். அதை கரெக்டாக வந்து அப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டமான வேலை கொடுத்துருக்கோன்னு போது நீங்கள் அதை 2 பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுறதை விட்டுட்டு அவளை ஒன்றுமே தெரியாது அவளுக்கு நீ என்னமோ பண்ணிட்டு போமா, மேடம் நீங்கள் வார்டன் மேடம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீ பல நேரங்களில் கேப்டனாகவும் கூட நிற்கல, அசிஸ்டண்ட் வார்டனாகவும் நீ கூட நிற்கலன்னு போது அப்புறம் நீ எதுக்கு தான் இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் என்ன மாதிரி பேசினா தெரியல, கொஞ்சம் ஆட்டிடியூடாக தானே பேசுவார். அந்த மாதிரி சேதுநாட் ஏதோ ஆட்டிடியூடாக பேசியிருக்கார் போல இருக்கு. அதனால தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாத அப்படின்னு இருக்காரு. அண்ட் பிக் பாஸ் டீமாவது சின்ன காயமாக இருந்தால் ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டு இருந்துக்கலாம். அவனுங்க அந்த கை
கை ஃபுல்லாக சுற்றி அந்த பேண்டேஜை போட்டு சுற்றி விட்டதுமே ஏதோ பெரிய காயம் போல் இருக்குது. ஏன்னா எஃப்ஜி அந்தளவுக்கு பில்டப் கொடுத்தார். ஐயோ இந்த ஒரு விரல் இல்லாமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதோ பெருசாக மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்தளவுக்கு பெரிய அடிதான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் மனுஷன் உள்ள பயங்கர வன்மத்தை வச்சுட்டு நீ கஷ்டப்படு, தனியாக கஷ்டப்படு, உடஞ்சிரு, ஃபிசிக்கலி மென்டலி உன்னை உடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. அதை தான் இன்றைக்கி சேதுனா சூப்பராக போட்டு உடைச்சிட்டாரு. வீடே ஷாக் ஆயிடுச்சு. அட படுபாவி பயபுள்ள, பார்க்குறக்கு என்னமோ கொசு மாதிரி இருந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் இவ்வளோ விஷத்தனமான வேலையாடா நீ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வீடே ஷாக் ஆகுது. ஸோ பார்வதி அப்படியே உடஞ்சி அழுகிறாங்க. லைக் அப்போது நீ வந்து இவ்வளோ வன்மத்தோடு தான் என் கூட இருந்திருக்கியா? பல நேரங்களில் நான் உன்கிட்ட வந்து டே நம்ம ஒன்றா சேர்ந்து செய்வோண்டா, இந்த டாஸ்க்கை நல்லா எடுத்துகிட்டு போவோண்டா அப்படின்னு நான் சொல்லியும் இவ்வளோ வன்மத்தோடு தான் நீ என் கூட நின்று நான் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கியா? வாரம் வாரம் என்னை காயப்படுத்துறதே தான் உங்களோட வேலையடா அப்படின்னு அழுதுட்ருக்காங்க. ஸோ பார்வதி, நீங்கள் அழ வேண்டிய தேவை கிடையாது. மற்றவங்க உங்களை ஏமாற்றலாம், உங்கள் கூட இருக்கிறவங்க ஏமாற்றலாம், ஆனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு மக்களுக்கு தெரியும். அண்ட் மோரோவர் அந்த இடத்துல கமருதீன் உட்காந்துருந்தார் பாருங்களேன், கன்சோல் பண்ணிட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஸோ கமருதீன் ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கார். பாருவா அரோராவா, அரோராவா பாருவா, டுட்டு 2x2 அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார் போல இருக்குது. ஸோ பாப்பா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன ப்ரோமோஸ் வருது அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.